என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசியுங்கள். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 15 verses 30 and 31. ஆனால் ஒருவன் வேண்டுமென்றே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள் நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கும், அயல் நாட்டவனாயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான். அந்த ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் வாக்கை இகழ்ந்து விட்டான். ஆண்டவருடைய வாக்கை அவன் இழந்து விட்டான். அவர் தம் கட்டளையை மீறி விட்டான். அவன் தன் கட்டளையை மீறி விட்டான். அந்த ஆள் முற்றிலும் விலக்கி வைக்கப்பட வேண்டும். அவன் குற்றம் அவன் மேலேயே இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? ஒருத்தன் வேணுனே தப்பு பண்ணான். எப்படி வேணுனே தப்பு பண்ணா அவன் எப்படி கவனிக்கப்படும் சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அது மட்டும் எல்லாத்தையும் விலக்கி வைக்கப்படணும், அது பண்ணது எல்லாம் சரி. கடைசியில் சொல்லுது அவன் குற்றம் அவன் தலைமையிலேயே இருக்கும். யார் தலைமையில் இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க. ஒரு தடவை ஒரு குடிகாரன் இருந்தான். அந்த குடிகாரங்கிட்ட அவங்க மனைவி கேட்டாங்க, நீ ஏங்க இப்படி குடிக்கிறீங்க, கொஞ்சம் குடியை நிறுத்தக்கூடாதா? நீங்கள் குடிக்கிறதால குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்ன அடிக்கிறீங்க, பிள்ளைங்களை அடிக்கிறீங்க, பிள்ளைங்க பெருசாக வந்துருக்குங்க. அவங்க என்ன நினைப்பேன்? அதுக்கு அந்த குடிகாரன் என்ன திறமை சொன்னால், எவன் சொன்னாலும் நான் குடியை நிறுத்த மாட்டேன், நீ எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கோ, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, எப்போ நான் நினைக்கிறேனோ அப்போ தான் நான் குடியை நிறுத்துவேன். அவன் என்ன சொன்னான்? எப்போ நான் நினைக்கிறேனோ அப்போ தான் நான் குடியை நிறுத்துவேன். இன்னைக்கு வாலிபக மத்தியில் குடி, சிகரெட் அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தவறான பாவ பழக்கங்கள், விபச்சாரம், ஓரினச்சேர்க்கை, செல்ஃப் அப்யூஸ், இது எல்லாம் எதுக்காக செய்கிறாங்க தெரியுமா? வேணுனே. ஐ வாண்ட் டு டூ இட் அண்ட் ஐ வில் டூ இட். எவன் என்னை தடுத்து நிறுத்துறான்னு பார்ப்போம். உங்களை பற்றி தான் இந்த பைபிளில் எழுதியிருக்கு. என்ன சொல்லு தெரியுமா? இப்படிப்பட்டவன் விலக்கி வைக்கப்படணும். ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறான், அது மட்டும் கிடையாது, அவன் குற்றம் அவன் தலைமையிலேயே இருக்கும். இன்னைக்கு துணிந்து பாவம் செய்கிறாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ தப்பு பண்ணோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் வாட் எவர் மே பி த சின் ஆஃப் யுவர் லைஃப், knowingly, willingly, wantingly and deliberately you are doing it. That is the truth. ஒரு பொண்ணு நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் சென்னையில் படிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த வருஷம் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஃபர்ஸ்ட் இயர் நர்சிங். அந்த புள்ள சவுத்தில் இருந்து கன்னியாகுமரி பக்கம், அந்த பக்கத்தில், ஆனால் சென்னைக்கு தான் படிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு படிக்க போணுச்சு. நர்சிங் காலேஜ் இங்கேயே இருக்குதாம்மா, கன்னியாகுமரி நம்ம பக்கத்தில் எவ்வளோ நர்சிங் காலேஜ் இருக்குது, நீ எதுக்கு மெட்ராஸுக்கு போகிறேன்னா நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி போணுச்சு. எதுக்கு தெரியுமா? அவன் கூட படித்த ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு அதே சென்னையில் பிஇ ஃபஸ்ட் இயர் படிச்சுன்னு இருக்கிறான், பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். அவன் அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையும் நான் அங்கே தான் படிக்க போவேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவிட்ட ஒட்டாரமாக பிடிச்சி அங்கே சென்னையில் போய் சேர்ந்துச்சு. சென்னையில் போய் படித்தாங்க, முதல் வருஷம் படித்தாங்க. லீவு விடுறப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு சேர்ந்தே எங்கள் வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு வந்தப்போ இந்த பையன் வீட்டில், அவங்க அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறார், அம்மா வெளியில் வேலை செய்கிறாங்க. இந்த வீட்டை தனியாக இருக்கிறப்ப எப்பப்பெல்லாம் இந்த பொண்ணு அந்த கூப்பிடணுமோ அப்போல்லாம் கூப்பிட்றது, அந்த பொண்ணு எப்போ அவங்க வீட்டில் தனியாக இருக்குதோ அப்போல்லாம் இந்த பையன் அங்கே போகிறது. இது போல் நடக்க ஆரம்பிச்சிச்சு. லீவு முடிஞ்சு திரும்ப 2 பேருமே போகிறாங்க. இந்த பொண்ணை 2 நாளைக்கு முன்னாடியா இந்த அப்பா அம்மா இவன் கூட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நீ போய் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க சென்னையில், அவங்க வீட்டில் தங்கின்னு அனுப்புனாங்க. இந்த பொண்ணு சென்னை போய் சேர்ந்துச்சு. உண்மையாக நடந்தது சென்னை போய் சேர்ந்ததையும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த பொண்ணை பார்த்தாப்பா இந்த பொண்ணுடைய உடலில் ஒரு மாற்றம் இருக்குதே, சம்திங் இஸ் ராங் வித் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. எத்தனை வயசு தெரியுமா? 17 வயசு. அந்த பொண்ணுக்கு 17 வயசு, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது, மெடிசன். டாக்டர்கிட்ட போய் காட்டினா ஷீ வாஸ் ஃபவுண்ட் டு பி கன்சீவ்ட். அவள் அந்த சின்ன புள்ள 17 வயசு புள்ள கருத்தரிச்சு இருந்தாள். அந்த குடும்பத்தில் அவங்க உறவினர்கள், அப்பா அம்மாலாம் சரி, சொந்தக்காரங்களுக்கு தெரிய வந்தால் சும்மா விடுவாங்க, ஊரெல்லாம் தெரிய வச்சு இந்த அப்பா அம்மா ஊரில் இருக்காங்களே
அவங்க வீட்டை விட்டு வெளியே வரல, தலையை வெளியே காட்ட முடியல. இப்போ புள்ள செஞ்ச ஒரு தப்பால் 2 குடும்பம், அவங்க ஊர் பக்கத்து ஊர் தான், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை அடிதடி. ஒன்னால தான் என் பொண்ணு வாழ்க்கை கெட்டுச்சு, என் பொண்ணால தான் உன் பையன் வாழ்க்கை கெட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குற்றம் சாட்டி கடைசியில் இந்த கேஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு அதுக்குள்ளே டெலிவரி டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் இந்த புள்ள 17 வயசு புள்ள ஒரு ஆண் குழந்தைய பெற்று எடுத்துச்சு. ட்ரூ. ஹாஸ்பிட்டலில் இது மைனர் பிள்ளையாக இருக்குதே, இப்போவே இது குழந்தை பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் திரும்ப எடுத்து தட் பர்சன், த பாய் இஸ் அரெஸ்டட், நவ் இஸ் இன் ஜெயில். இது ஒரு உண்மை சம்பவம். நினச்சி பாருங்க, ஒரு 17 வயசு புள்ள எவ்வளவு தைரியம் இருந்தா she was ready to conceive. 17 வயசு அதிகம், டேக் 15, 16. இன்னைக்கு உலகம் தலைகீழாக போயின்னு இருக்கு. அதை விட அட்வான்ஸ்டாக நிறைய பேர். நான் அதெல்லாம் நிறைய கதை நான் சொல்ல விரும்பலை, இந்த கூடுதலை சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்கு. அன்பு தம்பிகளே தங்கைகளே, நீ துணிந்து பாவம் செய்கிறனா வேதம் சொல்லுது அந்த பாவம் உன் தலை மேலே இருக்கும். யூ ஹவ் டு ஆன்சர் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் சின். யூ ஹவ் டு ஆன்சர். இன்றைக்கி நான் தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்லி நீ போயிடலாம். இந்த ஃபாதர் பிரதர் என்ன வேணான்னு சொல்லட்டும், நான் வந்த ரிட்ரீட்டுக்கு போகிறேன்னு உன் பாவம் உன்னை பின்தொடர்ந்து வரும். நம்பர்ஸ் 32:23. ஒரு என்ஜினியர் இருந்தார், இது உண்மை சம்பவம் தான். இந்த என்ஜினியரு 30 வயசு, அவருக்கு கல்யாணம் என்ன ஆகலை. அவருக்கு என்ன ஆசை இருந்துச்சு தெரியுமா? டேட்டிங் ஆப்பாம். என்ன ஆப்பு? இருக்குதா? இருக்குன்னு தலையாட்டுறாங்க. இருக்குது சாமி, அதெல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம். ரொம்ப லோன்லியாக கல்யாணம் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிருந்தால் ஹி ஸ்டார்டட் சேட்டிங் வித் ஒன் பர்டிகுலர் கேர்ள். அப்புறம் சேட்டு கால் ஆச்சு. எவ்வளோ நாள் தான் சேட்டிங் பண்ணுவேன்? சேட்டு கால் ஆச்சு. அப்புறம் காலில் சேட்டிங் கால் ஆனதையும் அதுக்கப்புறம் எவ்வளோ தான் காலிலே பேசின்னு இருக்கிறது. அந்த ஆள் சொன்னால் அந்த பொண்ணு குரல் இருக்குதே, ஐயோ காந்தம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் தான். அது பேச பேச இவன் உள்ள சுத்தமாக பறி கொடுத்துட்டான். சுத்தமாக காந்த கண்ணழகின்னு ஒரு பாட்டு இருக்குதாமே, அவன் சொல்கிறான். அதுபோல் அந்த பொண்ணுடைய குரல் காந்தம் போல இழுத்துடுச்சு என்ன அப்படின்னா. ஆமாம் இழுத்துச்சு. ஒரு நாள் சொன்னான், எம்மானாலும் தான் ஃபோன்லேயே கடலை போடுறது, வா கிளம்பி எங்கள் வீட்டுக்குன்னு இருக்கான். எல்லாம் மொபைல் தான், பேசுகிறது தான். அந்த பொண்ணு வந்துச்சு. உண்மையிலே பொண்ணு தான், ஒரு வேளை பையன் கூட இப்போலாம் ஏமாற்றுவாங்க, உண்மையாக அது பொண்ணாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சு, 2 பேரும் உல்லாசமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த புள்ள தங்கனுச்சு. இவனுக்கு ஜூஸு போல் ஏதோ கலந்து கொடுத்துச்சு. ஜூஸு தாங்க, நல்ல பொண்ணு தானே, கூட தானே வந்திருக்கு, என் கூட இவ்வளோ நாளாக பழகிருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் குடித்தான். குடித்து தூங்கி எழுந்துச்சு பார்த்தா வீட்டில் இருந்த எல்லா கபோர்டு லாக்கரு எல்லாமே திறந்துருந்துச்சு. என்ன சொல்லுங்க பார்க்கும்? எவ்ரிதிங் வாஸ் ஸ்டோலன். அவன் கபோர்டில் இருந்த பத்திரம், நகை, காசு அத்தனையும் அந்த புள்ள சுருட்டி எடுத்துட்டு காந்த கண்ணழகி போயே சேர்ந்துட்டா. ஒரு புள்ள எடுத்துகிட்டு ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு என்கிட்ட வந்து சொன்னிச்சு, அம்மா நீ என்னம்மா வேலை செய்கிறேன்னு கேட்டேன். சொன்னிச்சு, ஃபேஸ்புக்கில் ஃபால்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம் ஃபாதர். என்கிட்ட யாராவது சொல்லுது, ஃபால்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுவேன் வேறு ஒருத்தவங்க பேரில், வேறு சிம் எடுப்பேன், நிறையா பேரில் சிம் எடுத்து பசங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன் என் மாத செலவை. இதுதான் நான் செய்கிற வேலை. எனக்கா கடவுளை, இது என்ன கம்பெனியில் வேலை செய்தா, சாஃப்ட்வேரில் வேலை செய்தா, ஸ்கூலில் வேலை செய்தான்னு பார்த்தா செய்கிற வேலைலாம் இப்படிப்பட்ட வேலை. நீங்கள் சிரிக்கிறீங்க, பட் டுடே யங் பீப்புள் ஆர் knowingly, deliberately, wantingly doing all these mistakes. You think about your life. எத்தனை பேருக்கு அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு போய் தப்பு பண்ணியிருக்கீங்க? Yes or no? It is true. வாசிங்க திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. Revelation chapter 20, 11 and 12. பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன்
நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அப்புறம் வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. செத்து போனவங்களுடைய ஒவ்வொரு டீடும் அந்த புக்ல எழுதி இருந்துச்சு. அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்புறம் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர், வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். ஆதார் கார்டு வாங்கிட்டீங்களா? எல்லாரும் வச்சிருக்கீங்களா? பேன் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லா கார்டும் வச்சிருப்பீங்க. பரலோகத்தில் ஒரு கார்டு இருக்குது. அது என்ன கார்டு தெரியுமா? த புக் ஆஃப் லைஃப். உன் ஆதார் கார்டை வச்சு பரலோகத்தில் செல்லாது ராஜா. பரலோகத்தில் வாழ்வின் நூல்னு ஒன்று இருக்குதான். அந்த நூலில் யார் யார் பேர் எழுதிருக்கோ அவங்க மட்டும்தான் பரலோகம் போவாங்களாம். அந்த நூலில், அந்த புக்கில் யார் யார் பேர் எழுதி இல்லையோ அவங்க எல்லாம் எரிகிற நெருப்பு என்ற ஏரி, இட்ஸ் a lake, a huge lake of fire, அங்கே தள்ளப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுது. இட்ஸ் a நியூ டெஸ்டமெண்ட். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்லை, புக் ஆஃப் ரெவலேஷன். என்ன தெரியுமா? நீ பிறந்ததுலேருந்து இந்த நாள் வர செஞ்ச ஒவ்வொரு செயலும் அந்த புத்தகத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கூகுள், இன்டர்நெட் which watches over you all the time. ஆண்டவரும் அதே போல் ஒன்றை பார்க்குறார். சாத்தானும் ஒன்றை பார்க்குறான், ஆண்டவரும் பார்க்குறார். நீ நினைக்கலாம் என் பாவத்தை யாரும் பார்த்ததில்லை, நான் செஞ்ச தப்பை யாருமே கவனிச்சதில்லை நினைக்கலாம். பட் த லார்ட் இஸ் வாட்சிங் ஓவர் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் டீட். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, அப்பா அம்மாட்ட பொய் சொல்கிறது, உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாமே அதில் எழுதப்பட்டு இருக்கின்றது. நீ செத்து மேலே போகும்போது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் தான் உனக்கு தீர்ப்புன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் ஒரு there is a chance today. இன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எதுக்கு? அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட அத்தனை பாவங்களையும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். நீ போய் நல்ல ஒரு பாவ சங்கீதனை பண்ணிட்டினா, அப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமல அந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை இயேசுவேன்னு கூப்பிட்டு நீ சொன்னினா அத்தனையும் அவர் கிளியர் பண்ணிடுவார். உன் பாவத்தை கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் அகற்றி விடுவேன். உன் கடந்த கால பாவத்தை நினைவு கூற மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீரைட் குட்னஸ் இன் தட் புக். அந்த வாழ்வின் புத்தகத்தில் நல்ல செயல்களை இந்த நாளிலிருந்து எழுதலாம். யூ மேக் எ குட் கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் பண்ண சாமியார்கிட்ட போனால் எந்த சாமியாராவது ஓங்கி பலார் நடிப்பாரா? இப்படியா பண்ண சொல்லுவாரா? சொல்கிறதே கிடையாது. அங்கே இருக்கிறது யாரு? சாமியாரா? இருக்கிறது யாரு? இயேசு சொன்னார், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். அந்த அதிகாரத்தை திருச்சபை குருக்களுக்கு கொடுத்துருக்கின்றது. யாரும் உங்கள் முகத்தை கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற பாவத்தில் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா, வாழ்வின் புத்தகத்தில் உன் பெயர் எழுதப்படும். நீ பரலோகத்துக்கு உரிய மகனா மகளா தேர்ந்தெடுக்கப்படுவாய். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இதயத்தை தொட்ட உங்கள் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதயத்தோடு பேசுனீங்களே, வாழ்வின் புத்தகத்தில் என் பெயரை எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்களேப்பா. அந்த பாவ வாழ்க்கையினோட நான் விட்டு விடுறேன். எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு இன்னைக்கு நான் ஒரு மனுஷனாக தான் படுக்கைக்கு போவேன். மனம் மாறியவும் பிள்ளையா படுக்கைக்கு போவேன். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு தைரியத்தை கொடுங்க. கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை கொடுங்க. பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் நான் இழந்து போன அந்த ஹாப்பினஸை கொடுங்க. ஐ வாண்ட் டு பி யுவர் சன் அகெயின். I want to be your daughter again.